மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில மாணவர்கள் போராடுறாங்கப்பா. அந்த போராட்டத்தை ராணுவத்தை வச்சு ஒடுக்குறாரு மோடி. மோடி மாணவர்களை அடிச்சு துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி ஊடகங்கள், அதாவது தேச விரோத ஊடகங்கள் பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நேத்தே நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் இன்னைக்கும் சில கூடுதல் தகவல்களோட நாம வந்திருக்கோம். டெல்லியில ஒரு நபர் உண்ணாவிரதம் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நபரை ஹைலைட் பண்ணி ஊடகங்கள் காட்டுறாங்க. சோனம் வாங்சக் அப்படிங்கிற அந்த நபர். உண்மையிலேயே இந்த நபர் யாரு? அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் இதுக்கு முன்னால போராட்டம் பண்ணியிருந்தாரு, நமக்கு நல்லா தெரியும். அந்த ஃபார்முலாவை அப்படியே இவனுங்க ஃபாலோ பண்றானுங்க. இந்த சோனம் வாங்சக் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் மீது ஏற்கனவே பாகிஸ்தான் உளவுத்துறையோடு தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் லடாக், அந்த லடாக் பகுதி இருக்குல்ல, அதுக்கு இந்த ஆர்டிகல் 370 மறுபடியும் கொண்டு வரணும். அதாவது அவங்களுக்கு அந்த காஷ்மீருக்கு தனி சிறப்பு சட்டம்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியா பேசிக் கொண்டிருந்த நபர். இந்த நபருக்கு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீப் ஸ்டேட் சம்பந்தமா ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு இருக்குங்க. அந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீப் ஸ்டேட் இல்லுமினாட்டி அது சம்பந்தப்பட்டது. உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு நிதி கொடுக்கிறது, கிறிஸ்தவ மதத்தை பரப்புறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. பல நாடுகள்ல உள்நாட்டு கலவரத்தை உருவாக்குறது. அதுக்கு காரணம் இந்த ஃபாரின் என்ஜிஓ. அதுல முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன். இவங்க கிட்ட இருந்து அதிகமான நிதி இந்த சோனம் அப்படிங்கிற இந்த நபருக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா இவர் சொந்தமா இந்தியாவில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்ன உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ல இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காரு. ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள், அதாவது இந்த என்ஜிஓக்கள் இருக்கு இல்லையா, அவங்க அதிகமா பணம் இவருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பணத்தின் மூலமாக வடகிழக்கு மாநிலங்கள்ல கலவரங்களை தூண்டுறது, அதே போல காஷ்மீர்ல பிரிவினையை தூண்டுறது, இந்த மாதிரி பல சம்பவங்களை இந்த நபர் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருந்திருக்காப்ல. சோ இந்த நபருக்கு பாத்தீங்கன்னா இந்த டீப் ஸ்டேட் அந்த ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்கு இல்லையா, அவங்க மூலமா நிறைய விருதுகள்லாம் கொடுத்து இந்த ஆளை கௌரவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஆள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இல்லுமினாட்டி மாதிரிங்க. உலகம் முழுக்க ஒரு நாட்டிலையும் ஒரு குறிப்பிட்ட இந்த டீப் ஸ்டேட் ஆளுங்களை வளர்த்து எடுப்பாங்க. அதற்கு வெளிநாடுகள்ல இருந்து என்ஜிஓ மூலமாக பணம் கொடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லயுமே போகும். சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா, இந்த மாதிரியான நாடுகள்ல மட்டும்தான் இந்த டீப் ஸ்டேட் அவ்வளவு சீக்கிரம் உள்ள நுழையாது. ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சர்வாதிகார ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் அங்க இருக்கிற மக்கள் இதனால பாதிக்கப்படாம இருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருப்போம், இந்தியாவிற்கு தேவை சர்வாதிகார ஆட்சி தான், ஒற்றை கட்சி ஆட்சி முறை தான் இந்தியாவுக்கு தேவை. சைனா மாதிரி கொண்டு வரணும், ரஷ்யா மாதிரி, நார்த் கொரியா மாதிரி இங்க நீங்க கொண்டு வரணும். நார்த் கொரியான்னு சொல்ல போனா ரொம்ப மோசமா சொல்லல, அட்லீஸ்ட் ரஷ்யா, சைனா மாதிரியாவது இங்க நாம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் இங்க வருஷத்துக்கு வருஷம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த போலி போராட்டங்கள் இந்தியாவை பல துண்டுகளா உடைக்கணும், ஒரு மாநிலத்தையும் தனித்தனி நாடுகளாக உடைக்கணும் அப்படின்னு இந்த டீப் ஸ்டேட் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். சோ அந்த மாதிரியான இந்த டீப் ஸ்டேட் கும்பலுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த இளைஞர் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா அதுல அதிகமாக இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் மதம் சார்ந்த மாணவர்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, 13 வயசு, 14 வயசு, 15, 16 வயசு பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போராட்டம் அப்படிங்கிற பேர்ல நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 15 வயசு பொண்ணு ஒண்ணு பேட்டி கொடுக்குது, என்ன போலீஸ் அடிச்சுட்டாங்க அப்படின்னு அழுகுற மாதிரி. அதை அப்படியே ரொம்ப அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அது அப்படியே எல்லா ஊடகங்களும் காட்டுறாங்க. பாருங்க, ஒரு 15 வயசு பொண்ணு அடிச்சுட்டாங்க அப்படின்னு இந்த மீடியா பேசுது, சன் டிவி மாதிரியான ஊடகங்கள். நான் என்ன கேட்கிறேன், 15 வயசு குழந்தை எதுக்கடா போராட்டத்துக்கு வந்தா அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? 18 வயசுக்கு கீழே இருக்கிற சிறுவர்கள் போராட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு சட்டமே இருக்கு. அரசியல் சம்பந்தமான போராட்டம், எந்த ஒரு இயக்கத்துக்கான போராட்டத்திலையும் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கு. ஆனா 13, 14, 15, 16 இந்த மாதிரி டீனேஜ் குழந்தைங்களை அழைச்சிட்டு போராட்டம் நடத்துவதற்கு இவங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? குழந்தைங்களை ஏன்டா போராட்டத்துக்கு கூட்டிட்டு வரீங்கன்னு எந்த டிவி சேனலாவது கேட்டுச்சா? எந்த டிவி சேனலாவது கேட்டா நான் யோசிச்சு பாருங்க. நீங்களே தமிழ்நாடு டிவி சேனலா இருக்கட்டும், இல்ல நேஷனல் மீடியாவா இருக்கட்டும், ஐயோ 16 வயசு 17 வயசு சின்ன பசங்களை போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு இவனுங்க பேசுறானுங்க.
ஆனா இந்த சின்ன பசங்க ஏன்டா போராட்டத்துக்கு வந்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, ஒரு அரசாங்கம் வந்து எப்படி ஒர்க் பண்ணும், ஒரு அரசாங்கத்தோட சிஸ்டம் என்ன, எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இன்னும் ஸ்கூலே படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள இவங்க அரசியல் போராட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த 13ல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன பசங்களை இப்பவே இந்தியாவுக்கு எதிராக, பிரதமர் மோடிக்கு எதிராக, பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக இவங்களை மூலச்செலவு பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல அவங்க ஓட்டு போட வருவாங்க இல்லையா? அப்படி ஓட்டு போடும்போது அவங்க வந்து பாஜகவிற்கு எதிராக மாறுவார்கள். குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இவங்களை வந்து தற்போதைய பாஜக அரசுக்கு எதிராக முழுசா திசை திருப்பறதுக்காகத்தான் இந்த போராட்டத்தையே தூண்டி விட்டுருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து எதையுமே புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது, அதற்கேற்ற அனுபவமும் கிடையாது. உண்மையிலே என்ன நடந்துகிட்டு இருக்கு, யார் இவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, வெளிநாடுகளிலிருந்து என்ஜிஓக்கள் கண்ட்ரோல் பண்றாங்கிறது நம்மள மாதிரி ஓரளவுக்கு ஒரு நடுத்தர வயது இருக்கிறவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் தெரியும், அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆனா இந்த சின்ன பசங்களுக்கு எதுவுமே புரியாது. யாராவது அடிச்சா ஐயோ அடிக்கிறாங்கிறது மட்டும்தான் இவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா ஏன் அடிக்கிறாங்க அப்படிங்கறத பகுப்பாய்வு பண்ணக்கூடிய அந்த திறன், அந்த அறிவுங்கிறது இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க குழந்தைகள். சோ இப்படிதான் இந்த டீனேஜ் பசங்களை தான் இன்னொரு 3-4 வருஷத்துல உருவாக்குறதுக்காக இந்த காங்கிரஸ் வெளிநாட்டு கைக்கூலிகளோட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அந்த சோனம் என்ற ஒரு நபர் எல்லாம் சொல்லியிருந்தோம்ல, சோனம் வாங்சக் அப்படின்ட்டு. இப்ப அந்த ஆளை வந்து அண்ணா ஹசாரே மாதிரியே அப்படியே ப்ரமோட் பண்ணி, அங்க பாருங்க ஒருத்தர் சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கார் அப்படின்னு அவருக்கு ஒரு பிஜிஎம் போட்டு சென்டிமெண்டா சில வசனங்களை பேசி அப்படியே இந்த இளைஞர்களை அந்த ஆள் பக்கம் திருப்புறது. சரிங்களா? காஷ்மீர் விவகாரத்திலையும் சரி, நார்த் ஈஸ்ட்ல உருவான கலவரங்களிலும் சரி, இந்த நபரோட ட்ரஸ்ட் பணம் வந்து அங்க விளையாண்டுருக்கு, மிசோரம்ல பல மாநிலங்கள்ல. சரிங்களா? இதனாலதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வெளிநாடுகளிலிருந்து என்ஜிஓக்கள் மூலமாக வரக்கூடிய பணத்தை வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு. சரிங்களா? கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல, கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல 10 லட்சம் கோடிக்கு மேல இந்த வெளிநாட்டு பணம், என்ஜிஓ பணம் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பணம் இந்தியாவுக்குள்ள உள்ள வந்திருந்தது அப்படின்னா நம்ம நாடு என்ன நிலைமை ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவ மிஷனரிக்கு எப்படி சொல்றது, அவனுக்கு வந்து பயங்கர கோபம் பிஜேபி மேல. நிறைய பணத்தை வந்து தடுத்து நிறுத்திட்டாரே மோடி, எப்படி மதமாற்றம் பண்றது, மதமாற்றம் பண்ண முடியலையே அப்படின்னு அவன் கதறான். அதன் வெளிப்பாடுதான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தை தூண்டி விடுறதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இந்த இடதுசாரி அமைப்புகள், கிறிஸ்தவ இஸ்லாம் சார்ந்த மாணவர்கள் அதிகமா இருக்காங்க. அப்படின்னா அதை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பெண் பத்திரிகையாளர் அங்க உள்ள போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அங்க வந்து அவங்களுக்கு வந்து சில உண்மைகள் தெரிய வருது, இது ஒரு போலி போராட்டம் அப்படின்னு. அது சம்பந்தமா இவங்க கேள்வி கேட்கிறாங்க. உடனே அந்த பெண் பத்திரிகையாளர்கள் கிட்ட அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தப்பா நடந்துக்கிறாங்க. ஆனா அங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த குரூப்லயே வந்து பெண்களும் இருக்காங்க, பெண் மாணவிகள், இளம் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? இந்த மாணவர்கள் பேசுறாங்க, காஷ்மீர்ல அந்த சிறப்பு அந்தஸ்து வந்து காஷ்மீருக்கு மறுபடியும் கொடுக்கணும், நீங்க காஷ்மீரை 3ஆ பிரிச்சது தப்பு, பழைய மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு இவங்க பேசுறாங்க. இப்ப இவங்களோட போராட்டம் எதுக்கு? நீட் தேர்வை எதிர்த்தா, இல்ல காஷ்மீருக்காகவா? எதுக்காக போராட்டம்? இவங்க என்ன காரணத்துக்காக போராட்டம்னு சொல்லிட்டு வந்தாங்க? எதுவுமே தெரியல. திடீர்னு வந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. கேட்டா நீட்டை ஒழிக்கணுங்கிறாங்க, ஏண்டான்னு கேட்டா சொல்ல தெரியல. காஷ்மீர் பிரச்சனைங்கிறாங்க, ஏண்டான்னு கேட்டா சொல்ல தெரியல. பதில் சொல்ல தெரியல. சரிங்களா? எதுக்கு போராட்டம் பண்றான்னு அவனுக்கும் தெரியல. ஆனா அந்நிய கைக்கூலிகளுக்கு வந்து அவங்க கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவனுக்கு செய்யற சூழ்ச்சிக்கு இந்த கூட்டம் அப்படியே அடிமாடு மாதிரி பணியுதுங்க. சோ இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா இளைஞர்கள், தயவு செய்து இந்து மதத்தை சேர்ந்த இளைஞர்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு போடுறோம். இந்த பதிவுடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.